சென்னை விமான நிலையம் அருகே சுவரொட்டிகள் அகற்றப்படுமா? சென்னை விமான நிலையம் அருகே உள்ளே நுழையும் இடத்தில் மேம்பாலம் உள்ளது. இந்த மேம்பாலத்தின் இருபுறத்திலும் அரசியல் கட்சிகளின் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. சென்னை நகருக்குள் பாலங்களில் சுவரொட்டிகள் ஒட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் விமான நிலைய பாலத்தில் யாரும் அதை அமல்படுத்துவதில்லை. விமானம் மூலம் தமிழகத்திற்கு வரும் வெளிநாட்டு பயணிகள் இதுபோன்று அசிங்கமாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருப்பதை பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. சுவரொட்டி ஒட்டுவதை தடுக்க மாநகராட்சியும் உள்ளூர் போக்குவரத்து போலீசாரும் எந்த நடவடிக்கையும் எடுத்தது போல் தெரியவில்லை. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த பிரிட்ஜ் என்ன அவங்க அப்பா வீட்டுல இருந்து ஏத்தின வந்த காசு போட்டாடா கட்டினீங்க மக்கள் பயன்பாட்டுக்கு? யாரா உங்களுக்கு இதை இப்படி கண்டு மேனிக்கு மேய்ஞ்சிட்டு போறதுக்கு தைரியம் கொடுத்தது? ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டல் இருக்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பிரிட்ஜோடைய லட்சணம் தான் இது. மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பிரிட்ஜ் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது. திட்டமிடல், செயலாக்கம், பராமரிப்புன்னு இப்படி கோடி கோடியா மக்கள் வரி பணத்துல செலவு செய்யறது நீங்க இப்படி கண்டமேனிக்கு வந்து கக்கிட்டு போறதுக்கா? ஒருவேளை வடிவேலு படம் காமெடி மாதிரி இது உங்கள் சொத்துன்றத புரிஞ்சுக்க கூட முடியாத அளவுக்கு அடிப்படை கல்வி அறிவு கூட இல்லாதவனுங்களா இருப்பானுங்க இவனுங்களாம். அவன் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு குழப்ப பார்த்து போயிட்டு இருக்கும் போது ரோட்ல வண்டி ஓட்டுறதை நிறுத்திட்டு உங்க போஸ்டர்ல இருக்க லட்சணங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கின்னு நாங்க என்னடா போர்டு எக்ஸாமாடா எழுத போறோம்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். யாரு பயன்படுறதுக்கு நீங்க இப்படி ஊரு பூரா பச்சுக்குன்னு ஒட்டி வச்சிருக்கீங்க? ஓட்டிட்டு போற உனக்கும் அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல, அதை பார்க்காம போற எங்களுக்கும் எந்த விதத்திலயும் பிரயோஜனம் இல்ல. நீ யார வாழ்த்தி வணங்கி தவழ்ந்து படுத்து புரண்டு வாழ்கன்னு ஒட்டிருக்கியோ அந்த தலைவன் கடைசி வரைக்கும் அதை பார்க்க போறதும் இல்ல. அப்புறம் வேற எந்த களிமண்ணுக்கடா இப்படி பண்றீங்க? இதுல என்ன பெரிய பியூட்டினா, இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்திலேயே 2 போலீஸ் செக் போஸ்ட் இருக்கு. ஒன்னு சென்ட் தாமஸ் மவுண்ட் ரேஞ்சுக்கு உட்பட்ட டிராபிக் கண்ட்ரோல் செக் போஸ்டும், இன்னொன்று பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட எல்லண்டோ செக் போஸ்டும். இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல? ஹெல்மெட் போடாம வரவங்க கிட்ட காட்டுற கண்டிப்பா போலீஸ் ஏன் இந்த மாதிரி சமூக விரோதிகள் கிட்ட காட்ட மாட்டேங்குது? அட்லீஸ்ட் இந்த வீடியோக்கு அப்புறமேட்டாவது அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கமிஷனர்ஸ் ஆர் ஏசிபி தங்களுடைய காவலர்களுக்கு இந்த சிறப்பு உத்தரவை பிறப்பிப்பாங்களான்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம்.